வணக்கம். தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்து நீட் அண்ட் ஜேஇ டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். வாட் குவாண்டிட்டி இன் மில்லிலிட்டர் ஆஃப் 45% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் ஆஃப் மோனோப்ரோட்டிக் ஸ்ட்ராங் ஆசிட் மஸ்ட் பி மிக்ஸ்டு வித் a 20% of solution of same acid to produce 800 milliliter of a 29.875% of acid solution. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் இன் மில்லிலிட்டர்ல ஆன்சர். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்? மொத்தம் 2 ஆசிட் மிக்ஸ் பண்ணி 3வது ஆசிட் ஒன்று கொடுத்துருக்கான். அதை அதோடைய கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் அதோடைய கான்சன்ட்ரேஷன் 29.875% கொடுத்துட்டான். அதோடைய வால்யூம் கொடுத்துட்டான். ஸோ இனிஷியலாக எடுத்துக்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஆசிடுடைய வால்யூம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ 3 ஆசிடு, அதாவது 2 ஆசிட் மிக்ஸ் பண்ணி 3வது சொல்யூஷனை கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 45%. அதோடைய கான்சன்ட்ரேஷன் 45. M1 is equal to 45 divided by 100 அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து அதோடைய வால்யூம் அன்னோன் V1 எடுத்துக்கலாம். அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அடுத்து செகண்ட் இன்னொரு ஆசிட் இருக்கு. அது எவ்வளவு பாருங்க, 20% ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சேம் ஆசிட். அதே ஆசிட் தான், மோனோப்ரோட்டிக் ஆசிட் தான், ஸ்ட்ராங் ஆசிட் தான், பட் 20%. அப்ப M2 is equal to 20 divided by 100. அப்புறம் V2 என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம டிஃபைன் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணணும், இதை டிஃபைன் பண்ணணும். மூணாவது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் என்ன இருக்கும்? அதோடைய கான்சன்ட்ரேஷன் M3 அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் 29.875 divided by 100. இதோடைய வால்யூம் V3 is equal to 800 milliliter அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டோம். இதுல V2 டிஃபைன் பண்ணணும். ஏன்னா what is the formula? V3ங்கிறது எப்படி கிடைச்சிருக்கும்னா, இந்த வால்யூம் V1 and V2 இந்த ரெண்டு வால்யூம் ஆட் பண்ணீங்கன்னா தான் கிடைச்சிருக்கும். அப்ப V3 எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்? V3 is equal to V1 plus V2. V3 is equal to 800 milliliter கொடுத்துட்டான். அதுல இருந்து V2 டிஃபைன் பண்ணிக்கலாமா? அப்ப V2 is equal to 800 minus V1. ஓகேவா? அப்ப V2 is equal to 800 minus V1. அவ்வளவுதான். இப்ப ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. What is the formula? M1 V1 plus M2 V2 is equal to M3 V3. M1 45 by 100 into V1 plus M2 என்ன 20 by 100 V2 800 minus V1 is equal to M3 V3. அதாவது 800 into 20 9.875 divided by 100. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? 9th டேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா 9 டைம்ஸ், இது 20 டைம்ஸ் இருக்கும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்ப 9 V1 divided by 20 பிளஸ் இது என்ன கிடைக்கும்? இதை உள்ள மல்டிபிள் பண்ணிருங்க. அப்ப 800 divided by 5 minus V1 divided by 5 is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 8 into 29.87. இந்த 8 into 29.87 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 239 கிடைக்கும். 239. ஓகேவா? நீங்க இந்த 29.87% நீங்க ரவுண்டிங் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா 240 கிடைச்சிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இங்க மிஸ் ஆகும். அதனால இதை எக்ஸாக்டா நம்ம போடணும். ஓகே ரைட். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா V1 காமன் எடுத்துக்கலாம். அப்ப V1 காமன் எடுத்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? V1 into 9 by 20 minus 1 by 5 is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 1 3 times 6 160 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 239 minus 160. 239 அந்த 160 நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் 239லேருந்து 160 கழிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா 79 கிடைக்கும். இங்கே 79. இங்கே அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா V1 into 9 minus 4 divided by 20 கிடைக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ V1 into 5 by 20 is equal to 79. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4. அப்போ V1 is equal to 79 into 4, that is 316. So answer is 316. So second option is the correct one. So நம்ம இங்க
79 போட போய் தான். ஒருவேளை நீங்க அதை 30-ஆ கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா 80 கிடைச்சிருக்கும். 80 கிடைச்சா 320 ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ அப்ப இதை அக்யூரேட்டா போட்டாதான் 316 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.